ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை, மீண்டும் நடக்கும். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். வணக்கம் நண்பர்களே. ஜம்மு காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை இலக்காக கொண்டு இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. அதில் 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. அதில் 80 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்னும் இந்தியா பாகிஸ்தான் படைகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தானில் உள்ள 20க்கும் மேற்பட்ட இடங்கள் குறிவைக்கப்பட்டன. குறிப்பாக ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா போன்ற அமைப்புகளை இலக்காக வைத்தோம். ஆனால் 9 முகாம்களில்தான் வெற்றிகரமாக தாக்குதல் நடந்தது. அதோடு மீண்டும் இந்தியாவை பாகிஸ்தான் தாக்க நினைத்தால் அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் அதிரடியான தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தும். முக்கியமாக ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை. பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் இந்திய படை பல வியூகங்களை வகுத்து வருகிறது. அதனால் மீண்டும் பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடைபெறும் என்று கூறியுள்ள பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், முதல் கட்ட தாக்குதலில் 100 பேர் உயிரிழந்துள்ளார்கள். முக்கியமாக இந்த தாக்குதலில் 1999 ஹந்தஹார் விமான கடத்தலில் மூளையாக செயல்பட்ட அப்துல் அசார் கொல்லப்பட்டுள்ளான். இவன் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் சகோதரன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி. டாஸ்மாகை போன்று கனிம வளத்துறை கலெக்ஷன், கோபாலபுரத்துக்கு போகவில்லையா? தூக்கி வீசப்பட்ட துரைமுருகன். அடுத்த செந்தில் பாலாஜியாகும் முக்கிய அமைச்சர். மு.க. ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கை. தற்போது திமுகவில் உள்ள பெரும்பாலான அமைச்சர்கள் ஊழல், சொத்து குவிப்பு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளில் சிக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் சமீபத்தில் செந்தில் பாலாஜி, பொன்முடி என்கிற 2 அமைச்சர்களின் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அடுத்தபடியாக மேலும் பல அமைச்சர்கள் சிக்கலில் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகனின் மணல் குவாரி முறைகேட்டையும் விரைவில் இடி கையில் எடுக்கப் போவதாக கூறுகிறார்கள். இதன் காரணமாகவே இதே இலாகாவில் துரைமுருகனை மீண்டும் தொடரவிட்டால் அமலாக்கத்துறை தட்டி தூக்கிவிடும் என்று தற்போது அவரது இலாகாவை மாற்றியுள்ளார் மு.க. ஸ்டாலின். அதாவது ரகுபதியின் சட்டத்துறையை துரைமுருகனுக்கு கொடுத்துவிட்டு துரைமுருகனின் கனிம வளத்துறை ரகுபதிக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் துரைமுருகனிடம் நீர்வளத்துறை தொடருவதோடு தற்போது சட்டத்துறையும் அவரது கைக்கு போகிறது. ஆனால் அவரிடம் இருந்த கனிம வளத்துறை மட்டும் அமைச்சர் ரகுபதியிடம் மாற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து மு.க. ஸ்டாலின் பரிந்துரை செய்ததை அடுத்து ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் இந்த இலாகா மாற்றம் குறித்து திமுக வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், செந்தில் பாலாஜி டாஸ்மாக் துறையில் இருந்தது வரை கோபாலபுரத்து புள்ளிகளுக்கு பெரிய அளவில் வருமானம் போய்கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அவர் அந்த துறையில் இருந்து மாற்றப்பட்டதை அடுத்து வருமானம் நின்றுவிட்டது. அவரே சில கணக்கு வழக்குகளை பார்த்தாலும் கூட அமலாக்கத்துறை டாஸ்மாக் துறைக்குள் வந்துவிட்டால் கள்ள கணக்கு எழுதி தொடர்ந்து கோபாலபுரத்துக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தால் வசமாக சிக்கிக் கொள்வோம் என்று அந்த வேலையை தற்காலிகமாக செந்தில் பாலாஜி நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கும் நிலையில் தேர்தல் நிதியாக பல ஆயிரம் கோடிகளை பதுக்க வேண்டும் என்கிற முயற்சியில் திமுக தீவிரம் காட்டுகிறதாம். அதனால்தான் அமலாக்கத்துறையிடம் சிக்காமல் இருந்து வரும் அமைச்சர் ரகுபதிக்கு தற்போது துரைமுருகன் இடத்திலிருந்து கனிம வளத்துறையை ஒதுக்கி இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இதன் காரணமாக எப்படி செந்தில் பாலாஜி திமுக குடும்பத்திற்கு கப்பம் கட்டுவாரோ அதே போன்றுதான் ரகுபதியும் முதலமைச்சர் சொல்வதை அப்படியே கேட்பாராம். ஆனால் துரைமுருகன் யார் சொல்லையும் கேட்க மாட்டார். மணல் குவாரியில் பல ஆயிரம் கோடி முறைகேடு நடந்த போதும் திமுக குடும்பத்திற்கு தம்புடி காசு கூட கொடுக்கவில்லையாம். அதன் காரணமாக இனிமேல் அந்த இலாகா துரைமுருகனிடத்தில் இருப்பதால் கோபாலபுரத்துக்கு எந்த லாபமும் இல்லை என்பதற்காகவே கனிம வளத்துறையை அவரிடமிருந்து மீட்டு ரகுபதி இடத்தில் மு.க. ஸ்டாலின் கொடுத்திருப்பதாக திமுக வட்டாரங்களில் கிசுகிசுக்கிறார்கள். முக்கியமாக இதற்கு முன்பு கனிம வளத்துறையில் நடந்ததை விட இனிமேல் மிகப்பெரிய அளவில் கொள்ளை நடக்கும். ஆனாலும் அமலாக்கத்துறை அடிக்கடி தமிழ்நாட்டிற்குள் என்ட்ரி கொடுப்பதால் அவர்களின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு கனிம வள கொள்கையை பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்று திமுக திட்டமிட்டுள்ளதாம். அதற்காகவே சில முக்கிய காவல்துறை அதிகாரிகளை தங்கள் பக்கம் இழுத்து அவர்கள் மூலம் பாதுகாப்பு அரணை ஏற்படுத்திக் கொள்ள திமுக திட்டமிட்டு வருவதாகவும் சீக்ரெட் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் எப்படி டாஸ்மாக் துறை கோடி கோடியாக கோபாலபுரத்துக்கு கொட்டி கொடுத்ததோ அதே போன்று அடுத்த கனிம வளத்துறையும் கொட்டி கொடுக்க போகிறதாம். அதற்காகவே தான் தற்போது துரைமுருகன் அந்த இலாகாவிலிருந்து தூக்கி வீசிவிட்டு இன்னொரு செந்தில் பாலாஜியான அமைச்சர் ரகுபதியை கனிம வளத்துறை அமைச்சர் ஆக்கியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் அமைச்சர்களின் இலாகா மாற்றத்திற்கு அவர்கள் செய்த ஊழல், சொத்து குவிப்பு போன்ற விஷயங்கள் பிரதானமாக இருந்தாலும் தங்களுக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காகவும் வேண்டப்பட்ட சில புள்ளிகளுக்கு இலாகாக்களை மாற்றிக் கொடுத்து பெரிய அளவில் கோடிகளை அள்ளுவதிலும் மு.க. ஸ்டாலின் தீவிரம் காட்டி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள். அடுத்த செய்தி. தீவிரவாத தலைவர்கள் 3 பேரை பாதுகாக்கும் பாகிஸ்தான்.
குறிவைத்து அடிக்கப் போகும் இந்தியா. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானில் உள்ள அனைத்து தீவிரவாத அமைப்புகளும் கடும் அச்சத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவில் இருந்தபடியே பாகிஸ்தானுக்குள் இருக்கும் அனைத்து தீவிரவாத முகாம்களையும் கண்டுபிடித்து தாக்குதல் நடத்த தொடங்கி இருப்பதால் இனிமேலும் தங்களது முகாம்களில் இருந்தால் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று அவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்களாம். அதோடு தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு பாகிஸ்தான் ராணுவத்திடம் அவர்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து 3 பயங்கரவாத அமைப்புகளை சார்ந்த மசூத் அசார், ஹபீஸ் சையத், சலாவுதீன் சையத் உள்ளிட்ட 3 பெரிய பயங்கரவாதிகள் தற்போது பாகிஸ்தான் ராணுவ பாதுகாப்பை நாடி உள்ளார்கள். அந்த வகையில் இந்த 4 பேரையும் பாகிஸ்தான் ராணுவம் தங்களது பாதுகாப்பிலேயே வைத்து அவர்களுக்கு எந்த நேரமும் பாகிஸ்தான் கமாண்டோக்கள் பாதுகாப்பு கொடுத்து வருகிறார்களாம். அதோடு அவர்களை பொதுமக்களோ அல்லது அவர்களை சார்ந்தவர்களோ கூட சந்திப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாம். அந்த அளவுக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளை பாதுகாப்பதில் தனி கவனம் செலுத்தி வருகிறது. அது மட்டுமின்றி நேற்றைய தினம் இந்திய படையால் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் இறுதி சடங்கில் பாகிஸ்தான் கொடி பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போது ராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாகிஸ்தான் தரப்பு தொடர்ந்து இந்தியாவை நோக்கி ஏவுகணைகளை வீசி வருகிறது. அவற்றை இந்திய படைகள் தடுத்து நிறுத்தி வருகிறார்கள். இதுகுறித்து இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் நேற்று முதல் இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் உள்ள ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர், அமிர்தசரஸ், சண்டிகர், லூதியானா உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய இலக்குகளை ட்ரோன்கள், ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் தாக்க முயற்சித்தது. ஆனால் அந்த ஏவுகணைகளை இந்திய படைகள் பாதுகாப்பு உபகரணங்கள் மூலமாக கீழே விழுவதற்கு முன்பே செயலிழக்க வைத்து விட்டார்கள். அதன் காரணமாக இந்தியாவில் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. இப்படி பாகிஸ்தான் செயல்பட்டதால் அதையடுத்து இந்திய படைகளும் ஏவுகணைகளை பாகிஸ்தானை நோக்கி செலுத்தினார்கள். அதன் காரணமாகவே கராச்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் அங்கு சேதம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக பாகிஸ்தான் படைகள் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் துப்பாக்கி சூடு நடத்தியது. அதில் 16 அப்பாவி பொதுமக்கள் பலியாகி உள்ளனர். இதன் காரணமாக அந்நாட்டுக்கு இந்தியா இன்னும் பெரிய அளவில் பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் அமிர்தசரஸ் பகுதியில் பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகளை இடைமறைத்து இந்தியா அளித்திருக்கிறது. அதோடு பல ஏவுகணைகளை கட்டி வீழ்த்தி வருகிறது. இதன் காரணமாக நாளுக்கு நாள் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் அதிகரிக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது என்று தெரிவித்துள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சகம், இந்த போர் நாளுக்கு நாள் வீரியம் அடையும் பட்சத்தில் 2 தரப்பிலும் சேதங்கள் அதிகரிக்கும். ஆனால் போர் உச்சத்தை தொடும்போது பாகிஸ்தானுக்கு இந்தியா மிகப்பெரிய பாடம் கற்பிக்கும். குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா மீட்டெடுக்கும். அதன் காரணமாகவே அதை இலக்காக கொண்டு தற்போது இந்திய படைகள் அங்கு முகாமிட்டுள்ளார்கள். இது பாகிஸ்தானுக்கு தெரிந்துவிட்டால் தங்களது படைகளை அந்த பகுதிக்கு திருப்பிவிட்டு தொடர்ந்து பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இதனால் இந்திய ராணுவம் பொதுமக்களை வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது. இப்படி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கைப்பற்றிவிட்டால் அங்கு முகாமிட்டிருக்கும் அனைத்து தீவிரவாதிகளும் அழிந்து விடுவார்கள். எதிர்காலத்தில் தீவிரவாதிகளை பாகிஸ்தானால் உருவாக்க முடியாத சூழல் ஏற்படும் என்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்குள் பாகிஸ்தானியர்கள் ஊடுருவினால் உடனே சுட்டுக் கொலை. மத்திய அரசு அதிரடி ஆர்டர். ஏற்கனவே பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவது என்று இந்தியா முடிவெடுத்த பிறகு இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு மத்திய அரசு ஆணை போட்டது. இந்த நிலையில் தற்போது இரு நாட்டுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதால் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவும் நபர்களை பாதுகாப்பு படை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே சில நபர்கள் உளவாளிகளாக இந்தியாவுக்குள் வந்தபோது அவர்களை கைது செய்த ராணுவத்தினருக்கு தற்போது எல்லை பகுதியில் எந்த பாகிஸ்தானியர்கள் ஊடுருவினாலும் அவர்களை சுட்டுக் கொல்லுமாறு ஆணை போடப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே நேற்றிரவு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நபர் எல்லையை கடந்து இந்தியாவுக்குள் வந்ததை கண்டுபிடித்துவிட்ட பாதுகாப்பு படையினர் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி கொன்றுள்ளார்கள். இந்தியாவின் இந்த அதிரடி நடவடிக்கை காரணமாக பாகிஸ்தான் தரப்புக்கு தற்போது அச்சம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறதாம்.